இந்த நாளையில் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஆமென். ஒரு வசனம், அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு நீங்கள் கவனிக்க வேண்டும். ஏதோ அந்த வீடியோவை பார்த்தோம், தள்ளி விட்டோம், அது அப்படின்னு நீங்கள் நினைக்காதபடி நான் அந்த வசனத்தை காட்டும்போது நீங்கள் கவனமாக நன்றாக பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம். அந்த வசனம் சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் தெளிவாக இருக்கும். நல்லா தெளிவாக இருக்கும். அது நிறைய பேர் விரும்புகிறதான வசனம், அது நிறைய பேர் பார்க்குறதான வசனம். 2ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறதான வார்த்தை, அவர் அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணியாடை கொண்டு வந்து விடுகிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணியாடை கொண்டு வந்து விடுகிறார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். அப்போ இதை எப்படியெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, எனக்கு தேவன் கொடுக்குற ஆலோசனை தான் நான் பேச முடியும். இந்த வசனத்தில் அப்படி போட்டிருக்கு, இப்படி போட்டிருக்கு, இது இப்படி இல்லைன்னு எனக்கு தெரியாது. அதை குறித்து நான் யார் சொல்கிறது நான் கேட்கவும் மாட்டேன். ஏன்னு கேட்டால் தேவன் எனக்கு சொல்கிறது தான் நான் என்ன செய்ய முடியும். நம்ம கற்றுக்கொண்டிருக்கோம். அதை வச்சு தான் கற்று வளர்ந்துருக்கோம். வேறு எதையும் வச்சு நான் வளர்ந்து வரல. நிறைய பேர் நினைப்பாங்க அங்கே போய் இங்கே போய் அப்படிலாம் எங்கேயுமே வளரல. தேவன் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாரோ அதை வச்சு தான் நான் கற்று வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவன். அப்போ இன்றைக்கி அந்த வசனத்தை பார்த்திங்கன்னா, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் அமர்ந்த தண்ணியாடையும் கொண்டு வந்து விடுறாருன்னு சொன்னால், மாடு வச்சுருக்கவங்க, ஆடு வச்சுருக்கவங்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு தாத்தா இருக்கட்டும், ஒரு பாட்டியாக இருக்கட்டும், அந்த மாடுகளை கொண்டு போய் நல்ல புல்லுள்ள இடங்களில் கட்டுவாங்க. அது மேய்ந்து முடிஞ்சொட்டி ஒரு அமர்ந்த தண்ணியாட அதை கொண்டு வந்து என்ன செய்வாங்க, விடுவாங்க. இல்லைன்னா வீட்டில் கூட்டி கொண்டு வந்து அதுக்கு தண்ணி வைப்பாங்க இல்லையா? பார்த்துருக்கீங்களா? வீட்டுக்கு கொண்டு வந்து தண்ணி வச்சு தான் கொட்டத்தில் கொண்டு போய் கட்டுவாங்க. அப்போ என்னென்னா, ஒரு திருப்தி, ஃபுல்லாக வயிறு சாப்பிட்ருச்சு, சந்தோஷம். இப்போ தண்ணி அதுக்கு தேவை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது படுக்க போய்கிறது, அது ரெஸ்ட் எடுக்க போய்கிறது, அதோடைய படுக்க அறையில் கொண்டு போய் கட்டி வைக்க வேண்டும்னு சொல்லி ரொம்ப கவனமாக செயல்படுவாங்க. அப்போ அதே போலத்தான் உங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் நல்ல புல்லுள்ள இடங்களில் கற்றி அமர்ந்த தண்ணியாட கொண்டு வந்து விடுகிறார். தன்னுடைய வீட்டுகளில் கொண்டு வந்து நல்ல நித்திரை செய்யும்படியாக கர்த்தர் வைக்கிறார். ஆனால் இன்றைக்கி நம்ம நிறைய பேர் அப்படி அதை விரும்புவது அல்லாதபடி மாறுறதுனால தான் தேவன் நம்மளை கொண்டு எந்த காரியத்தையும் செய்ய முடியாமல் இருக்குது. ஆமென். சோத்திரம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணியாடை கொண்டு வந்து விடுவார்னு விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.